ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பருத்தி கொட்டையை வந்து நாள் ஊற வைக்கணும். ஊற வச்ச பருத்தி கொட்டையை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இப்போ பால் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மிக்சியில் போட்டுட்டேன். அதனால தான் கொஞ்சம் ஊற வச்சதை எடுத்து காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஊறினதை நல்லா 3-4 தடவை கழுவிக்கிறோம். கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்ச பால் எடுக்கணும். அது கூட வெல்லம், தேங்காய் பூ, தேங்காய் பால் சேர்த்து நம்ம கிண்ட போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பருத்தி பால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த நல்லா அந்த பால் வந்து பருத்தி பாலை அரைச்சி நல்லா பால் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட போகிறோம். இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு கிண்டணும். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு இந்த பச்சரிசி மாவையும் கொஞ்சம் இந்த பருத்தி பாலோட அரைச்சி, பச்சரிசி மாவு இருந்தால் பச்சரிசி மாவு கலக்கலாம்.